Good morning everyone. Prove that u dot u plus v dot v equal to dt divided by dt. Proof u equal to d by dt into dou t by dou u dot minus dou t by dou u. இது நம்ம ஒரு வேல்யூ எடுத்திருக்கோம். அதே மாதிரி விக்கு அங்கே யூ இருக்க இடத்துலலாம் இங்கே யூ வி போட்டு சேர்த்துருப்போம். இனி நம்ம ஃபஸ்ட் இக்குவேஷன் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய இக்குவேஷனில் இதை போட்டிருக்கிறோம். யூ டாட் யூ ப்ளஸ் வி டாட் வி ஈக்குவல் டு யூ வேல்யூ தெரியும், வி வேல்யூவும் தெரியும். அந்த யூ வேல்யூ இருக்க இடத்துலையும் யூவும் வி இருக்க இடத்துல வி வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம். ஆனால் யூ டாட்டும் வி டாட்டும் தெரியாது, அதனால் யூ டாட்டும் வி டாட்டும் அப்படியே இருக்கும். இனி கன்சிடர் ஒரு வேல்யூ எடுத்துருக்கிறோம் டி பை டிடி. அது எப்படின்னா இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த டேர்மை தான் நம்ம கன்சிடர்னு எடுத்து செய்கிறோம். கன்சிடர் டி பை டிடி இன்ட்டு யூ டாட் டிடி டிவைடட் பை டோ டி டிவைடட் பை டோ யூ டாட் ஈக்குவல் டு இது என்னென்னா யூவி மெத்தடில் இருக்கா. அந்த யூவி மெத்தடில் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் யூவி ஈக்குவல் டு யூ இன்ட்டு டிவி மைனஸ் வி இன்ட்டு டியூ இந்த ஃபார்மில் அதை விரிச்சு எழுதியிருக்கிறோம். விரிச்சு எழுதிட்டு இந்த யூ டாட் கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம சால்வ் பண்ணி எழுதியிருப்போம். இதே மாதிரி சிமிலர்லி அது யூ வச்சு பண்ணோம், இங்கே வி வச்சு நீ பண்ணுறோம். அப்போ ரெண்டு வேல்யூஸ் நமக்கு கிடச்சிருக்கோம். அப்போ யூ டாட் டி பை டிடி இன்ட்டு டோ டி டிவைடட் பை டோ யூ டாட் அந்த வேல்யூவும் தெரியும், அதே இது வி டாட்டுக்கும் தெரியும். இப்போ அதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது யூ டாட் யூ ப்ளஸ் வி டாட் வி ஈக்குவல் டு இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் உள்ளே இருக்கல இந்த இடத்துல இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ இது இவ்வளோ இருக்க இடத்துல இதை சப்ஸ்டிட் பண்ணோன்னா இங்கே இதெல்லாம் சப்ஸ்டிட் ஆயிரும். மைனஸ் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா டேர்ம் இருக்குது, அந்த டேர்ம் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வி டாட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறோம். மைனஸ் ஒரு கான்ஸ்டன்ட் இங்கே இருக்கக்கூடிய அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறோம். இனி டி வந்து நமக்கு ஹோமோஜீனியஸாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஒரு டேர்ம் மைனஸ் டபுள் டிஃப்ரென்சியேஷன் ஒரு டேர்ம் மைனஸ் ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ இது வந்து ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் டிகிரி 2ல் இருக்குதுன்னு தெரியுது. அதே மாதிரி நமக்கு தெரியும் ஆயிலர்ஸ் தியரம் படி u dot dou t by dou u dot plus v dot dou t by dou v equal to 2tன்னு தெரியும். இனி ஆல்சோ dou t dt by dt equal to dou t divided by dou u. இது ஒரு பெரிய டேர்ம். u அதில் u வச்சு போடணும், v வச்சு போடணும், அப்புறம் u dot அப்புறம் v dot எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி இது ஒரு பெரிய இக்குவேஷன். இது நம்ம காணாமல் தான் படிக்கணும். இனி என்னென்னா செகண்ட் இக்குவேஷனில் நம்ம இந்த யூலர்ஸ் தியரத்தை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும்னா யூ டாட் யூ ப்ளஸ் வி டாட் வி ஈக்குவல் டு டி பை டிடி இன்ட்டு 2t இந்த வேல்யூ அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். மைனஸ் டிடி பை டிடி இது எப்படி வந்துச்சுன்னா 2x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ எழுதலாம், வேறு எக்ஸ்ன்னு எழுதலாம். அதுபடி தான் டிடி பை டிடின்னு எழுதியிருக்கிறோம். இது என்ன இதில் எழுதிருக்கிறது ஹென்ஸ் த ப்ரூஃப் ஆயிட்டா. இனி ரிசல்ட் இதுவும் ஒரு தியரம் தான். ரிசல்ட் இதில் என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா அந்த ஒரு இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. போத் அந்த இக்குவேஷனோட நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது இது எப்படி இருக்கும்னா ஃபார் ஏ கர்வ் ஆன் சர்ஃபேஸ் டு ஏ ஜியோடசிக் ஃபார்மில் இருக்குது. ஆர் இது இன்னொரு ஃபார்ம்லேயும் கொடுக்கலாம். ஜியோடசிக் இக்குவேஷன் ஆர் நாட் இண்டிபெண்ட்னு கொடுக்கலாம். ப்ரூஃப் இதோட ப்ரூஃப் எப்படின்னா அசியூம் தட் கொடுத்துருக்கிறத முதல்ல எழுத போகிறோம். ஜியோடசிக் ஈச் ஆர் நாட் இண்டிபெண்ட் நம்ம கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதியாச்சு. இனி ப்ரூஃப் பண்ண வேண்டியது இந்த இக்குவேஷன் அதை எடுத்து எழுதியிருக்கிறோம் டு ப்ரூவ். அப்போ ஜியோடசிக் ஆர் ஈக்குவலன்ட். இந்த ஜியோடசிக் எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்னா u of t அண்ட் v of t இந்த ரெண்டு வேரியபிள்ஸு தான் இது ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அப்போ u by v ஃபார்மில் எழுதியிருக்கிறோம். u by v ஃபார்ம்லனா 1 by dou t into dt by dt into dou t by dou u ஒருக்கா u டேர்ம் வச்சு எழுதியிருப்போம், அடுத்து v டேர்ம் வச்சு எழுதியிருப்போம். இதில் என்ன காமனான டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகி இப்படி ஒரு டேர்ம் கிடைக்கும். இனி இதை கேன்சல் பண்ணி எழுதியிருக்கிற டேர்மை இதில் இருக்கிறத மேலே உள்ளதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கீழே உள்ளதை கிராஸ் பண்ணி மேலேயுமா எழுதலாம். அப்போ u இன்ட்டு இங்கே கீழே இருக்கிற டேமும் v இன்ட்டு இங்கே மேலே இருக்கக்கூடிய டேமும் எடுத்து இங்கே எழுதும்போது அது ஒரு இக்குவேஷன் ஆயிரும். திஸ் இஸ் த நெசசரி கண்டிஷன். இது வந்து நெசசரி கண்டிஷன். நம்ம டு ப்ரூவ் இட் இஸ் ஆல்சோ சஃபிஷியன்ட்னு ப்ரூவ் பண்ணணும். சப்போஸ் தட் ஒன் சாட்டிஸ்ஃபை த ஃபங்க்ஷன் இந்த ஒன் வந்து இந்த ரெண்டு வேரியபிள்ஸையும்
சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஃபஸ்ட்டு டெரிவேஷனில் இருந்து சைமல்டேனியஸ்லி மறுபடியும் வேனிஷ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது தஸ் என்னது டோ டி பை டோ யூ அண்ட் டோ டி பை டோ வி டாட் இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். cannot vanish இந்த ரெண்டுமே வேனிஷ் ஆகாது அப்படின்னா அது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம். அப்போ டோ டி பை டோ யூ டாட் ப்ளஸ் ஈக்குவல் டு டோ டி பை டோ வி டாட் ஈக்குவல் டு 0. இதை நம்ம ஒரு இக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். இனி டீயோட வேல்யூ ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இக்குவேஷனில் எழுதியிருக்கிறோம். யூ ஸ்கொயர் யூ டாட் ஸ்கொயர் ப்ளஸ் 2f யூ டாட் வி டாட் ப்ளஸ் ஜிவி டாட் ஸ்கொயர். இனி இதில் வந்து டோ டி பை டோ யூ டாட் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறோம். அப்போ என்ன ஆகும்னா இதில் இருக்கக்கூடியல இந்த 2 அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது 2u இன்ட்டு அந்த இ ப்ளஸ் இதில் உள்ள 2f அந்த யூ வி டாட் யூ போயிடும் வி டாட் வரும். அதே மாதிரி இது வந்து கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்னென்னா அந்த ரெண்டுலேயுமே 2 காமனாக இருக்குது. அந்த 2வை காமனாக எடுத்து வெளியே எழுதி கேன்சல் பண்ணியிருக்கிறோம். கேன்சல் பண்ணி எழுதியிருக்கிறோம். இனி அதை வந்து எப்படி எழுதியிருக்கோம்னா டோ டி பை டோ யூ டாட் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ. அதே மாதிரி டோ டி பை டோ வி டாட்டுக்கு என்ன வரும், அங்கே இயும் எஃப்பும் இருக்குது, இங்கே வந்து எஃப்பும் ஜியும் வரும். அப்போ சின்ஸ் இது ரெண்டுமே என்னவாக இருக்கும் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து எழுதியிருக்கிறோம். இது எப்படி எழுதியிருக்கிறோம்னா இங்கே நமக்கு இங்கே ஒரு ஐன்னு ஒரு இக்குவேஷன் மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த இக்குவேஷனில் ஈக்குவல் டு 0ன்னு எழுதியிருக்கோம்ல, அந்த ஃபார்மில் தான் இதை அப்படி எழுதியிருக்கிறோம். ஈக்குவல் டு 0 எழுதி அப்போ இதில் வந்து ரெண்டுலேயுமே காமனாக எஃப் யூ டாட் இருக்குது, அது கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் ஈக்குவல் டு என்ன வரும் யூ டாட் ஈக்குவல் டு வி டாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு. தஸ் நமக்கு வந்து ரெண்டுமே வேனிஷ் ஆகாதுன்னு நம்ம எடுத்தோம், ஆனால் இங்கே வேனிஷ் ஆகும்னு வந்திருக்கு. அப்போ அது கான்ட்ரடிக்ஷன் தானே. அப்போ ஃபஸ்ட் இக்குவேஷன் ஈக்குவல் டு u இன்ட்டு டோ டி பை டோ வி டாட் மைனஸ் v இன்ட்டு டோ டி பை டோ யூ டாட் ஈக்குவல் டு 0. அது மைனஸை இந்த பக்கம் கொண்டு வரலாமா, ஈக்குவல் டு இப்படி எழுதியிருக்கிறோம். இனி இந்த u டிவைடட் பை இந்த டேர்ம், அதே மாதிரி இந்த v டிவைடட் பை இந்த டேர்ம் இப்படி எடுத்து எழுதியிருக்கிறோம். ஈக்குவல் டு அதை எப்படி எழுதியிருக்கலாம், அது ரெண்டுக்குமே காமனாக பையன் இது தீட்டான்னு எழுதியிருக்கிறோம். தீட்டா எழுதியாச்சா. இனி இந்த டேர்ம் ஈக்குவல் டு தீட்டான்னு எடுத்து எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த டேர்ம் ஈக்குவல் டு தீட்டான்னு எடுத்து எழுதியிருக்கிறோம். அப்போது ரெண்டு டேர்முக்குமே காமனாக இருக்கும்போது இந்த u ஈக்குவல் டுன்னு எடுத்து எழுதணும். u ஈக்குவல் டு எழுதும்போது கீழே உள்ள வேல்யூ வந்து அந்த பக்கம் போயிடும். அப்போ தீட்டாக பக்கத்தில் அப்போ u ஈக்குவல் டு தீட்டா இன்ட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய டேர்ம். அதே மாதிரி v ஈக்குவல் டு தீட்டா இன்று கீழே இருக்கக்கூடிய இந்த டேர்ம். அப்போ இது ரெண்டு இக்குவேஷனாக எடுத்து எழுதியிருக்கிறோம். இனி வி ஹாவ் நம்மள்ட்ட என்ன இருக்குன்னா டிடி பை டிடி ஈக்குவல் டு இந்த வேல்யூ இருக்குது. அப்போ வி ஹாவ் டிடி டிவைடட் பை டிடி ஈக்குவல் டு யூ இன்ட்டு இது நம்மள்ட்ட இருக்குது. அப்போ இதில் யூவோட வேல்யூ இப்போ தெரியும், வியோட வேல்யூ இப்போ தெரியும். நான் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் தேர்ட் இக்குவேஷனில். அந்த வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறோம். காமனாக இருக்கிறது தீட்டா, அந்த தீட்டாவை எடுத்து எழுதியிருக்கிறோம். இதோட வேல்யூ 2tன்னு தெரியும், எப்படி ஆயிலர்ஸ் தியரம் படி அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் இந்த தீட்டாவை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த வேல்யூவை இங்கே கொண்டு வந்திருப்போம். அப்போ தீட்டா ஈக்குவல் டு என்ன வரோம்னா 1/2t இன்ட்டு dt டிவைடட் பை ஸ்மால் dt அதை போட்டிருக்கிறோம். ஈக்குவல் டு இப்போ நமக்கு தீட்டாவோட வேல்யூ தான் இது. தீட்டா ஈக்குவல் டு இந்த வேல்யூ. இனி தீட்டா இந்த தேர்ட் இக்குவேஷனில் தீட்டாவோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி ரெண்டு இக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கிறோம். திஸ் ஃபங்க்ஷன் இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இதுக்கு u of t and v of t are satisfied by u and v. Hence the proof. இதுதான் necessary and sufficient condition.